வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஜெல்லி மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஜெலட்டினை கலந்து வச்சுக்கணும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஜெலட்டின் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அகர் அகர்லேயும் செய்யலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்துக்கிட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஜெலட்டின் அகர் அகர் எல்லாமே நார்மலாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்குங்க. கலந்துட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 1.5 கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. இது 150 கிராம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க மிதமான ஹீட்டில் வச்சுட்டு. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பொதுவாகவே ஜெல்லி மிட்டாய்னா விரும்பி சாப்பிடுவாங்க. 90s கிட்ஸோட ஃபேவரட்டில் ஜெல்லி மிட்டாயும் ஒன்று. ஜீனி பாகு ரெடி ஆகிற டயத்தில் நம்ம மோல்டை நெய் தடவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது சிலிக்கான் மோல்டுங்க. இதுவும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆன்லைன் எல்லாத்துலேயும் கிடைக்கும். இது பெரிய சைஸு. இதில் குட்டி குட்டி சிலிக்கான் மோல்டும் இருக்குது. நான் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். பாகு பதம் செக் பண்ணி பார்ப்போம். பாகு பதம் செக் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் போல் நார்மல் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் ஒரு சொட்டு போல் விட்டோம்னா அது கரையாமல் அப்படியே பால் மாதிரி நிற்கணும். இப்போ விட்டது கரைஞ்சிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் விட்டு பார்ப்போம். இப்போயும் லைட்டாக கரையுது. இன்னும் 2 நிமிஷம் போல் கொதிக்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் விட்டு பார்த்தோம்னா அது பால் உருட்டி கையில் எடுக்க வருது. இது தாங்க கரெக்டான பதம். பால் உடையக்கூடாது, கரையக்கூடாது, கையில் எடுக்க வரணும். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெலட்டினை இதோட கலந்துக்கணும். ஜெலட்டின் நல்லா ஊறி வந்திருக்கு. இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் கலர் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கலரு சேர்க்கலைனாலும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கலர் சேர்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கடைகளெல்லாம் நல்லா கலர் கலராக அடுக்கி வச்சுப்பாங்களா, அந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் கலர் சேர்த்திங்கன்னா. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மோல்டில் மாற்றிக்க வேண்டியதாங்க. சிலிக்கான் மோல்டில் மாற்றிட்டு 6லேருந்து 8 மணி நேரம் இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் வைக்கணும். இதில் நீங்கள் ஜெலட்டினை ஃபஸ்ட்டு கலக்குறீங்களா, அப்போ தண்ணிக்கு பதிலாக பழ ஜூஸ் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்து கலந்தும் செய்யலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதை சேர்த்து செய்யும் போது நீங்கள் கலர் சேர்க்க தேவையில்லை. அப்படி பழ ஜூஸ் சேர்த்து செஞ்சிங்கன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஜெலட்டினோடு சேர்த்து கலந்துக்கோங்க. இது சம்மர் லீவில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரூட் ஜூஸோடு சேர்த்து செஞ்சிங்கன்னா அது இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லா மோல்டுலையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஃப்ரீஸ் பண்ணிட வேண்டியதுதான். 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு ஜெல்லி மிட்டாயெல்லாம். இதை கொஞ்சம் போல் ஜீனியில் அப்படியே டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இதே மாதிரி எல்லா ஜெல்லிகளையும் ஜீனியில் போட்டு ஒரு வாட்டி பரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான ஜெல்லி மிட்டாய் ரெடி. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.